கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, நீதிமானுடைய வாழ்க்கை நடுப்பகல் வரை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கை நாளுக்கு நாள் என்னாக வேண்டும் என்றால் மெருகடைய வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், முன்னேற்றம் காணப்பட வேண்டும். உங்க பிஸ்னஸ்லயும் நீங்க செழிப்படைய வேண்டும். உங்கள் பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் நீங்கள் நல்லா வர வேண்டும். அன்பானவர்களே, நாம் வருவதற்கு தடையாக இருப்பது எதுவென்றால், நம் வாழ்க்கையில் குடிகொண்டிருக்கிற நம்மை அறியாமல் நம்மிடத்தில் இருக்கிற பாவ காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஜப குறைவுகள், வேத வாசிப்பின் குறைவுகள், இதெல்லாம் நம்மளை பிடிச்சி இழுத்து விடும். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவைகளிலே உங்களை தேறினவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பாவத்தை மேற்கொள்வதற்கு ஒரே வழி, உங்கள் மனதை புதிதாக்க வேண்டும். உங்கள் மனதை தேவனுடைய வார்த்தையின்படி புதிதாக்க வேண்டும். உங்கள் மனதை தேவனுடைய வசனத்தினால் நிரப்பி உங்கள் சிந்தைகளை அவர் நோக்கங்களை நிறைவேற்ற நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நீங்க அப்படி செய்யும் போது எல்லா பாவ காரியங்களையும் ஜெயிக்கும்படி உதவி செய்வார். பாவ பழக்கங்களை உடைக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். நீங்க ஆண்டவரிடத்துல உண்மையாக கேட்டு தேவனுடைய வார்த்தையினால் உங்கள் மனதை புதிதாக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். கட்டுகள் உடைந்து போகும். பிசாசு கொடுக்கிற தீய நோக்கங்களை கர்த்தர் அகற்றி போடுவார். அந்த சத்துருக்கு இடம் கொடாதீங்க. பாவத்திற்கு இடம் கொடுத்து பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. மாறாக உங்கள் மனதை புதிதாக்குங்க. தினமும் உங்க மனதை ரீப்ரோக்ராம் பண்ணுங்க. பழைய ப்ரோக்ராம், பாவ ப்ரோக்ராமை இரேஸ் பண்ணிட்டு மனசுல புது ப்ரோக்ராம் வைங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஸ்தானாதிபதி, நான் தேவனுக்கு பிரியமானவன், கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இப்படின்னு சொல்லி உங்க மனசை ரீப்ரோக்ராம் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க வீட்டு கதவுல அழகான அறிக்கையிடுதலை ஒட்டி வச்சு தினமும் சத்தமா வாசிங்க. அதுதான் ரீப்ரோக்ராம். உங்க மனசை தேவனுடைய வசனத்தினால் அவர் உங்களை குறித்து என்ன சொல்றான்னு ரீப்ரோக்ராம் பண்ண உங்களுக்குள்ள சூப்பர் கான்ஃபிடன்ஸ் வரும். அல்லேலூயா. நீங்க கான்ஃபிடன்ஸோடு இருந்தீங்கன்னா ஜெயம் பெறுவீங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்க பாவத்தை மேற்கொள்வீங்க. எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு பிரியமானவரிடத்துல ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.